இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்திருக்க மிக முக்கியமான செய்திகள். தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு மதிப்பெண் குறைப்பு மற்றும் பணி அனுபவ வெயிட்டேஜ் தொடர்பான நீதிமன்ற வழக்கின் தற்போதைய நிலவரத்தை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். தகுதி மதிப்பெண்களை குறைப்ப வாய்ப்புள்ளதாக அரசு முன்னர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் அவ்வாறு குறைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கல்வியின் தரத்தை கருத்தில் கொண்டு மதிப்பெண் சலுகையோ அல்லது கூடுதல் மதிப்பெண்களோ வழங்க இயலாது என்பது அரசின் கொள்கை முடிவு என நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டுள்ளது. தேர்ச்சி மதிப்பெண் கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துள்ளதை அரசு சுட்டிக்காட்டியுள்ளதால் ஆசிரியர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்காங்க. மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குமாறும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருக்கு. இது குறித்து நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் விரைவில் வர இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஆசிரியர்களுடைய கோரிக்கை: சிறப்பு டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் 82லேருந்து 55 மதிப்பெண்ணாக குறைக்கணும். பணிபுரிந்த அனுபவத்தின் அடிப்படையில் வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். வருடத்திற்கு 1 மார்க்கு. நிலவிய பெருத்த எதிர்பார்ப்பு அரசின் முந்தைய நிலைப்பாடு மதிப்பெண்களை குறைப்பது பற்றி நாங்களே முடிவெடுத்துக் கொள்கிறோம் என அரசு தரப்பில் கூறியிருந்தாங்க. கால அவகாசம்: இதற்காக நீதிமன்றத்தில் 2 மாத கால அவகாசம் கேட்கப்பட்டதால் சாதகமாக அறிவிப்பு வரும் என ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அதில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. காலதாமதம், இதனால் ஏமாற்றம் தான் அதிகரிக்குது. மதிப்பெண்களை குறைக்க அரசு முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதையும் குறைக்கவோ வெயிட்டேஜ் வழங்கவோ முடியாது என நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பிக்கை கால அவகாசம்: தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து அரசு முடிவெடுக்க கால அவகாசம் வழங்கப்பட்டது. எதிர்பார்ப்பு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நவம்பர் 24 வரை வழக்கு ஒத்திவைப்பு. சாதகமான அறிவிப்பு வரும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. பேரதிர்ச்சி: பிரமாண பத்திரம்: எந்த விதமான சலுகையும் வழங்க முடியாது என அரசு நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் ஒரு பக்கம் செஞ்சுட்டாங்க. ஸோ 55 மதிப்பெண்களாக குறைக்கவே இனி முடியாது அப்படின்றது குறிப்பிட்டாங்க. வருடத்திற்கு ஒரு மதிப்பெண் அடிப்படையில் கருணை வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்க முடியாது. இது முற்றிலும் தமிழக அரசின் கொள்கை முடிவு, இதில் தலையிட முடியாது என திட்டவட்டமான அறிக்கையும் வெளியிட்டாங்க. ஸோ இதனால் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. கட்டாய கல்வி RTE உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அரசு பள்ளிகளில் பணியாற்ற டெட் தேர்ச்சி என்பது ஒரு கட்டாயமான ஒரு முடிவு. உச்சநீதிமன்றத்துடைய நிலைப்பாடு: சிறப்பு தகுதி தேர்வுகளும் டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றோ வெயிட்டேஜ் வழங்க வேண்டும் என்றோ நீதிமன்றத்தில் எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. அதையும் அவங்க குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் வாதிட்டு இருக்காங்க. RTE சட்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் ரிசல்ட்டை விரைவில் வெளியிடுவோம். மதிப்பெண் குறைப்பு: வயது மூப்பு மற்றும் கடினமான பாடத்திட்டத்தின் காரணமாக மதிப்பெண்ணை குறைக்கணும். நடைமுறை சிக்கல்கள் உள்ளது. அரசு தரப்பிலிருந்து குறைக்க முடியாது. கொள்கை முடிவாக மாறிடுச்சு. சட்ட முன்மாதிரி: பல ஆண்டுகளாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நீதிமன்றம் தலையிட வேண்டும். உச்சநீதிமன்றம் மற்றும் RTE சட்ட தேர்ச்சியை கட்டாயமாக்குகிறது. மதிப்பெண் குறைக்க எந்த நீதிமன்றமும் கூறவில்லை. 10 வருடம் முதல் 12 வருட அனுபவத்திற்கு அங்கீகாரம் தேவை. சட்டப்பூர்வமாக கல்வி தகுதிக்கு பணி அனுபவம் மாற்று ஆகாது. இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் ரொம்ப கவலையாக இருக்குது. கற்பிக்கும் ஆசிரியருக்கு 50% மதிப்பெண் இல்லை என்றால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வியின் தரம் எஜுகேஷன் கடுமையாக பாதிக்கப்படும். மதிப்பெண் குறைப்பு இல்லை, கால அவகாசம் மட்டுமே. மதிப்பெண்களை குறைப்பதற்கு பதிலாக ஆசிரியர்களின் தேர்ச்சி பெற 2 to 3 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அவகாசத்தை பயன்படுத்தி மீண்டும் தேர்வு எழுதி ஆசிரியர்கள் தங்களை தாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என இந்த நிலைப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சலுகை மதிப்பெண்களுக்கு கால அவகாசத்தை வழங்குது இனிமேல் கிடையாது. அந்த இது மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு சலுகையெல்லாம் கிடையாது. டெட் தேர்வு முடிவுகள் வெளியாவதை தடுத்து நிறுத்தும் வகையில் முன்பு ஒரு தடையாணை பெறப்பட்டது. அரசின் கோரிக்கை: இந்த வழக்கால் தாமதம் காலம் ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக அந்த தடையாணையை ஸ்டே ஆர்டரை ரத்து செய்து வழக்கின் இறுதி தீர்ப்பை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் அதிரடி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர்களின் அனல் பறக்கும் வாக்குவாதம் இதில் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 to 15 ஆண்டுகள் வரை பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு நீண்ட
நீண்ட காலம் கற்பித்தல் அனுபவம். கடினத்தன்மை, தற்பொழுது கேட்கப்படும் வினாக்கள் தன்மை கடினம். வயது மற்றும் தற்போதைய குடும்ப சூழலில் புதிதாக படிப்பது நடைமுறை சாத்தியமில்லை. பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மட்டுமே ஊறிப்போன ஆசிரியர்கள் திடீரென பல பாடங்களை படிப்பது சாத்தியமில்லை அப்படின்ற அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தடை ஆணையை ரத்து செய்யணும். 8/7/2026 தேதி உத்தரவின்படி டெட் தேர்வு முடிவுகளை வெளியிடப்படும். நீதிமன்ற தடை ஆணை ஸ்டே ஆர்டர் உள்ளது. இந்த வழக்கில் ஏற்பட்ட காலதாமதத்தை தவிர்க்க தடை ஆணையை ரத்து செய்து தேர்வு முடிவுகளை வெளியிட அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தை அரசு தரப்பு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆர்டிஇ சட்டம் உச்சநீதிமன்ற விதிகள் 50% மதிப்பெண் எடுத்தால் கல்வியின் தரம் பாதிக்கும். இது அரசின் கொள்கை முடிவு அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இருதரப்பு வாதங்களிடையே மோதல்கள் பல எழுந்திருக்கு. இதில் இறுதி தீர்ப்பாக அரசு பிரமாண பத்திரத்தையே தாக்கல் பண்ணிட்டாங்க. அதனால் அதுதான் ஃபைனல் அப்படின்றது ஒரு டிக்ளேர் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அதிரடியான அரசினுடைய தீர்ப்பு, தடையாணை அரசின் கோரிக்கை, இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு உடனடியாக தடையாணை ரத்து செய்ய வேண்டும். தடையாணை நீக்கப்பட்டால் மட்டுமே தேர்வு முடிவுகளை வெளியிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தடையாணை நீக்கப்படுமா அல்லது நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இடைப்பட்ட முடிவை வெளியிருப்பாரா? அதிகாரப்பூர்வ தீர்ப்புக்காக நம்ம இன்னும் ஒரு சில தினங்கள் காத்திருக்கணும். சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் இதற்கிடையே நடப்பதால் கல்வித்துறை சார்ந்த முக்கிய முடிவுகள் விரைவில் வெளியாகலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கை முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு கண்டிப்பாக போடும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் சில முக்கியமான மாற்றங்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்காக உங்களை தயார்படுத்திக்கோங்க. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகளை விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பியோடைய 2027 ஆனுவல் பிளானர் இப்படி அனைத்துமே ஆசிரியர் தரப்பிலிருந்து எதிர்பாராத விதமாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வரலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.